ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் தண்டர்போல்ட்ஸ் ஸ்டார் இல்லாட்டி த அவெஞ்சர்ஸ் த அவெஞ்சர்ஸ் இல்லாட்டி த நியூ அவெஞ்சர்ஸ் இந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரீரிவ்யூ தான் கணக்குக்கு. பிகாஸ் வந்துட்டு இனிஷியல் ரிவ்யூ ஆஃப்டர் நான் வந்துட்டு தேட்டர் போய் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இனிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ முடிஞ்ச ஒரு லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு நான் இனி ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும் எம்சி படங்கள்லாம் வந்துட்டு படங்கள் மட்டும் கிடையாம சீரிஸாக இருக்கட்டும், ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு எம்சியூ டைம் லைன் ஆர்டர் பண்ணி வருதோ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்காத படங்களை வாட்ச் பண்ணி, பார்த்த படங்களை ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு தண்டர்போல்ட்ஸ் ஸ்டார்ஸ், ஓகேவா? ஸ்டார்ஸ் மீன்ஸ் வந்துட்டு 6 பேர் இருக்காங்களே. ஸோ 6 ஆளுக்கு ஒரு 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 ஸ்டார் அந்த மாதிரி குறிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சது, ஓகேவா? ஸோ நம்ம ரெட் கார்டியன் ஸ்டைலில் சொல்லணும்னா த அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சிருப்பாரு. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ இப்போதான் ரீசனா மறுபடியும் பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கறதுக்காகவே வந்துட்டு பார்க்காம வச்சிருந்தேன். எதுக்கு தெரியுமா? நான் வந்துட்டு எப்போ டிசைட் பண்ணணும் இந்த எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு டைம் லைன் ஆர்டர் படி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தோம். என்னோட கோல் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் வெளியாக போகுதுல. ஸோ அந்த படத்துக்குள்ளார வந்துட்டு இந்த படங்கள்லாம் வந்துட்டு பார்த்து முடிச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போகுது, அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோட கோல்டாக இருக்கு. ஸோ அதை இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா? ஸோ 2-3 வாட்டி பார்த்தாலும் தப்பு இல்லை. பட் ரொம்ப நாளாச்சு நான் கடைசி தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தது. அதாவது லாஸ்ட் இயர், ரைட்டா? லாஸ்ட் இயர். பட் இப்போ பார்க்கணும் அப்படி இடையில கூட நான் பார்க்கவே இல்லை. ஸோ பார்க்கணும் சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் லைன் ஆர்டர் அப்படி வரப்போ இந்த படம் வந்துச்சு, பார்த்தேன். ஸோ 2 hours படம் தான், ஓகேவா? ஸோ கடைசியில் முக்கியமான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு கடைசியில் சொல்றேன், ஓகேவா? ஸோ இந்த படம் 2 hours நீங்க பார்த்து முடிச்சலாம். இந்த படம் வந்து நீங்க ஆக்ஷன் பேக்டா இருக்கும், கிரவுண்டடா இருக்கும், அப்படி இருக்கும், ஃபன்னா இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போகாம இந்த படத்துல வந்துட்டு மெயினா பேசின விஷயமே எமோஷனலி நம்மள ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண வச்சிருப்பாங்க, ஓகேவா? எமோஷனலி சொல்றத விட மென்டலி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகேவா? லைக் இந்த படமே வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரோட அந்த மென்டலி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட் இருக்கும், அதுல வந்துட்டு மாட்டியிருப்பாங்க, ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டரும் சொல்றேன். லைக் வந்துட்டு நம்ம ஹெலனா பெலோவாவே வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சிஸ்டர், அதாவது நட்டாஷா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல லாஸ் பண்ணியிருப்பாங்க, திரும்ப சேர்ந்துருப்பாங்க, ஓகேவா? மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நட்டாஷா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, லைக் வந்து இறந்து போயிட்டாங்க, திரும்ப அவங்க சிஸ்டர் லாஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராமாவா இருக்கு, ட்ராமாட்டிக் பாஸ்டா இருக்கு, ஓகேவா? என்ன வந்து பார்த்ததுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த ட்ராமாட்டிக் ஒரு பாஸ்ட் இருக்கு, ஓகேவா? அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவர் பாப் இருப்பாரு, சென்ட்ரியை தொட்டோன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ், அந்த ட்ராமாட்டிக் பாஸ்ட் மெமரிஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். அதை நீங்க பார்த்துருங்க, விஷுவலா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஏஜென்ட்கே அதுல ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட்ல காமிச்சிருக்காங்க. அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணி வெளியாகுது, அது எப்படி கோ த்ரூ பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த கதை ஓட்டத்திலேயே ரொம்ப அழகா வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அவெஞ்சர்ஸ் படம் ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்டா டிராமாட்டிக்கா இருக்க போகுது, அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்காம இது வந்து ஜென்ரலா எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம, எந்த ஒரு சர்ப்ரைஸ், எந்த ஒரு ஷாக் மூமெண்ட்ஸும் இல்லாம ஒரு மாதிரி மென்டலி நம்மளை போட்டு ஒரு மாதிரி யோசிக்க வச்சிருப்பாங்க. இந்த படமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நம்ம ட்ராமாட்டிக் பாஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும், ஓகேவா? இது ஒரு உண்மையிலேயே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா சொல்லுவேன், ஓகேவா? அவங்களுக்கு நடந்தால் நம்மளுக்கு நடந்தது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போயிருப்பாங்க. அது வந்துட்டு ரைட்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு எழுத்து வடிவத்திலேயே இதை கொண்டு வந்திருந்தா தான் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்க முடியும். பார்த்ததுக்கு நடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படி, ஓகேவா? எல்லா ஆர்டிஸ்டும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒரு ஆள் பேர் எடுத்தா கண்டிப்பா விடிஞ்சிடும். பட் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸோட பேர் கண்டிப்பா சொல்லுவேன். த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் நம்ம ஃப்ளாரன்ஸ் பியூக், ஓகேவா? நம்ம எலனா பெலோவா, ஓகேவா? அவங்க பேசுற ஆக்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஒரு மாதிரி அவங்களுக்கு குரல் கலீர்னு இருக்கும், லைக் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும், அவங்க ஆக்ஷன் ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அவங்க லுக்கா இருக்கட்டும் ரொம்ப நல்ல ஒரு போல்டான மெச்சூரான ஒரு கேரக்டரா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில நம்ம ஃப்ளாரன்ஸ் பியூக் வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தை நான் தேட்டருக்கு போய் பார்த்த காரணம் வந்துட்டு நான் சொல்றேன், இந்த வீடியோல நான் சொல்றேன். நான் இந்த படத்துலேருந்து வர அப்டேட்ஸ், அதாவது டீசர், ட்ரெய்லர் 1, 2, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோமோஸ்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஏன் வந்துச்சுன்னா, ஏன்னா புது கேரக்டர்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. ஏன்னா ஏன் தோணுச்சுன்னா, எம்சியூல நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த விஷயம் எல்லா நாட்டையும் நீங்க காமிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியா, ஜப்பான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எம்சியூல காமிச்சாங்க, ரைட்டா? பட் ஏன்டா மலேசியாவை காமிக்கல, எம்சியூல மலேசியா இல்லையா, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட்
ஃபைனலி எம்சியூல மலேசியாவை காமிச்சிட்டாங்க. அது எனக்கு உண்மையிலே ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டுங்க. லைக் ஐஎம் அ மலேசியன், ஓகே, மலேசியன் இந்தியன். அது வந்துட்டு மலேசியாவை காமிக்கிறது பத்ததுக்கு வந்து மலேசியான்னு பேரை வர சொல்றாங்க. குலாலம்பூர், அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, மெயின் சிட்டி, ரைட்? உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். குலாலம்பூர்னு சொன்னா அந்த 10 கேஃப் முருகன் கோயில் இருக்கு, அந்த விஷயம்லாம் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நான் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 கேஃப் முருகன் கோயில காமிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணா எங்கேயும் காமிக்கல. பட் வந்துட்டு இந்த படத்துக்காகவே வந்துட்டு மலேசியாவுக்கு வந்து செட்டுலாம் போடாம அந்த உலகத்திலே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு விச் இஸ் வந்துட்டு மலேசியால தான் இருக்கு. அதாவது மர்டிகா 118ன்னு சொல்லப்படுற அந்த டவர், ஓகேவா, பர்ஜ் கலிஃபாக்கு அடுத்தது, துபாயில இருக்கிற பர்ஜ் கலிஃபாக்கு அடுத்தது மலேசியால இருக்கிற நம்ம மர்டிகா 118 டவர் தான் வந்துட்டு உலகத்திலே ரெண்டாவது உயரமான பில்டிங்னு பேர் வாங்கியிருக்கு. அதுவும் மலேசியா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பில்டிங்ல இருந்து நம்ம ஹெலேனா வந்துட்டு லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஷினுக்காக வந்து அவங்க வந்துட்டு லைக் ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஓகேவா. லைக் லிட்டரலி அது வந்து செட்டு கிடையாது, உண்மையில மலேசியால வந்து எடுத்திருக்காங்க. உண்மையில அந்த பில்டிங்ல அவங்க குதிச்சிருக்காங்க, ஓகேவா. லைக் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இவ பொம்பளை வெர்ஷன் ஆஃப் டாம் க்ரூஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்க உண்மையிலேயே போல்டான ஆக்டர்ஸ். உண்மையிலேயே அந்த கயிறு கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி லைக் வந்துட்டு உண்மையிலேயே குதிச்சிருக்காங்க அந்த பில்டிங்ல இருந்து. லைக் எனக்கு பாக்குறதுக்கு சமயம் அது வந்துட்டு ஆல்ரெடி ப்ரோமோஸ்லி காமிச்சிட்டாங்க, ஓகே, ப்ரோமோஸ்லி காமிச்சிட்டாங்க. பட் படத்துல பார்க்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் இதை பாக்குறப்ப வந்துட்டு எனக்கு லிட்டரலி ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆச்சு. எம்சியூல மலேசியாவை காமிச்சிட்டாங்க. பத்தாதுக்கு டைலாக்ஸ்லயும் சொல்றாங்க, மலேசியான்னு சொல்றாங்க, குலாலம்பூர்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு மலேசியா செம்ம ப்ரௌடா இருக்குங்க. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் லிட்டரலி நான் உண்மையிலே மார்வல் எம்சியூ ஃபேன். பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டே எல்லா ஊரும் காமிக்கிறீங்க, எல்லா நாடையும் காமிக்கிறீங்க, ஏன்டா மலேசியா இல்லையா, எம்சியூல மலேசியா இல்லையா, வராதா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்துருச்சு. உண்மையிலேயே கண்ணெல்லாம் கலங்குது. அது வந்துட்டு என்னன்னு சொல்றது, இதுல வந்துட்டு எனக்கு காசு எடுத்து போறது கிடையாது, லைக் எதுவுமே கெயின் இல்லை, எனக்கு ப்ராஃபிட் இல்லை பெருமைப்படுறதுக்கு. பட் அது ஒரு மாதிரி பெருமையா இருக்குங்க. அது வந்துட்டு எமோஷனல் சைட், ஓகேவா. அது வந்துட்டு மலேசியானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரியும். நீங்க மலேசியாவும் இருக்கணும், எம்சியூ ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன், ஸோ பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி. அது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சீன் தாங்க, ஓப்பனிங்லேயே வந்துருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனிங்ல வந்துடும், 5 நிமிஷம் சீன் தான். அவங்க வந்துட்டு பேசிட்டு ஒரு டைலாகும் பேசிட்டு அப்படியே லிட்டரலி லைக் ஃப்ரீயா அப்படி குதிக்க மாட்டாங்க, லைக் அப்படி விடுவாங்க, ஓகேவா, ஃபால் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். அவங்க பண்ண அந்த ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அந்த ஒரு பில்டிங்கை வெடிக்க வைக்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. லைக் சிஜி பண்ணியிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லைங்க, ஓகே. மேபி உண்மையில வெடிக்க வச்சிருக்கலாம். பட் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஓப்பனிங் சீனை வந்துட்டு மலேசியாவில் எடுத்திருக்காங்க, உண்மையிலே ஷூட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. வந்து இது தெரிஞ்சு நான் கேல் ஓடிருப்பேன். ஆக்சுவலி நான் கேல்ல இல்லை, நான் வந்துட்டு வேற ஸ்டேட்ல இருக்கேன், ஓகேவா. ஸோ கேலுக்கும் என் ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகும் ட்ராவல் பண்றதுக்கு. இந்த ஷூட்டிங் நடக்கு தெரிஞ்சு நான் போயிருப்பேன், ஓகேவா, உண்மையிலே போயிருப்பேன். பட் எனக்கு அந்த நியூஸ் வரவே இல்லைங்க, நிஜமா வரவே இல்லைங்க, ஓகேவா. பட் உண்மையிலே பெருமையா இருந்துச்சு, ஓகே. ஸோ இப்போ நம்ம உண்மையிலே ரிவ்யூக்குள்ள போயிடும், ஓகேவா. ஸோ யா, த பில்லர் ஆஃப் த ஃபிலிமே வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஹெலனா பெலோவா தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் வராங்க. அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம டேவிட் ஹார்பர், ஓகேவா. எனக்கு டேவிட் ஹார்பர் வந்துட்டு இதுல நடிக்கிறார் இருக்காதுன்னு தெரியறதை விட அதுக்கு முன்னாடியே இல்ல இந்த படத்துல இவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்சர் திங்ஸ் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இந்த மனுஷன் நடிச்சிருக்கான்னு சொன்னோன்னே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உட்காந்து பார்த்தேன், ஓகேவா. அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமிச்ச ஒரு கேரக்டருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்த கேரக்டர்ஸ்க்கும் செம்ம கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும், ஓகேவா. அதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம அலெக்சின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க, அதாவது கிரேட் கார்டியனா பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிளாக் விடோ படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிட்டாரு, ஓகேவா. ஆக்சுவலி அவருக்கு 2வது படம் தான் கணக்குக்கு, ஓகேவா. அந்த கேரக்டருக்கு 2வது படம். ஸோ அவர் வர சீன்ஸ் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாண்டட்லி வந்துட்டு இந்த ஹியூமர் சிரிக்க வைக்கணும்னு பண்ணல, அவர் பேசுற விதமே சிரிக்க வைக்குது. சிரிக்க வச்சு அவர் பேசுற விதம் மனசு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, ஓகேவா. அந்த கத்துற விதமா இருக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ற விதம், ஓகேவா. லைக் அவர் வேணும்னு சிரிக்க வைக்கல, அவரோட ஆட்டிடியூட், அவர் பிஹேவியர் அப்படிதான் பண்ண வைக்குது. அந்த வகையில மனசை அந்த கேரக்டர் ஒரு மாதிரி அதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அந்த கேரக்டர். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம யூஎஸ் ஏஜென்டா இருக்கட்டும், நம்ம பக்கி வருவாரு, ஓகேவா. பக்கி அண்ட்
நம்ம ஏவா ஓகேவா, அந்த மறைஞ்சு மறைஞ்சு வருவாங்களே, இவங்களை வந்துட்டு நம்ம ஆண்ட்மேன் அண்ட் த வேஸ்ப் அந்த படத்துல பார்த்திருப்போம் ஓகேவா. ஸோ அவங்க இந்த படத்துல ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலண்டினா, அவ தான் வில்லியே உண்மையிலே ஓகேவா. அவளை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணும். என்னடி பண்ற அப்படிதான் கேட்கறது தோணும். என்ன திருட்டுத்தனம் பண்றா. ஒரு ஒரு கட்டத்துல வந்துட்டு அவ தான் வந்துட்டு இந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அதாவது வந்துட்டு நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்றேன் ஓகேவா. டாஸ்க் மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு கேரக்டருங்க ஓகேவா. அவங்கள ஜெண்டர் ஷிஃப்ட் பண்றது கூட எனக்கு கவலைப்படல. ஆக்சுவலி காமிக்ல வந்துட்டு டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு ஒரு ஒரு காய் ஓகே, ஒரு மேல் கேரக்டர். பட் வந்துட்டு இங்க ஜெண்டர் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஃபீமேல் கேரக்டரா கொடுத்துருப்பாங்க. அது கூட பிரச்சனை இல்லை எனக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஃபைட்டிங் ஸ்கில் நல்லா தான் இருந்துச்சு. டாஸ்க் மாஸ்டரோட பவரே வந்துட்டு மற்றவங்க ஃபைட்டிங் ஸ்கில அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலையும் பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு. வந்த ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும் போல ஸ்கிரீனுக்கு வந்து பட்டுன்னு நெத்தில போட்டு சுட்டு தள்ளிடுவா ஏவா. அது உண்மையிலே என்னடா எப்படி போட்டு தள்ளிட்டீங்க அப்படிதான் கேட்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி என்னடா போட்ட அந்த மாதிரி தான் கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரே குண்டல போட்டு தள்ளிடுவாங்க டாஸ்க் மாஸ்டரை. டோட்டலி டேமேஜ் பண்ணிட்டாங்க. டாஸ்க் மாஸ்டர் போச்சு அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம யூஎஸ் ஏஞ்சர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஒன்னா சண்டை போட வச்சதே வந்துட்டு நம்ம வேலண்டினா தான் ஓகேவா. கடைசியில அவங்க நம்ம த நியூ அவெஞ்சர்ஸ் வந்துட்டு எல்லாம் சேர்த்து பேர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்துட்டு பிரஸ்கிட்ட சொல்லி இவன் வாங்கிப்பா வேலண்டினா. இதோ பாருங்க இவங்க தான் புது அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அவ பேர் வாங்கிப்பா. என்னமோ அவ வந்துட்டு இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ண மாதிரியும் லைக் இவன் வந்துட்டு அந்த நியூ அவெஞ்சர்ஸை கிரியேட் பண்ண மாதிரியும் இவ பேர் வாங்கிப்பா. அவர் சொல்லி என்ன கள்ளத்தனம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். உண்மையில அந்த கேரக்டர் பார்த்தா காண்டா இருக்குங்க ஓகேவா. உண்மையில நிஜமா சொல்ல போனா அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் மெயினாக இருக்காங்க. அண்ட் வந்து சென்ட்ரி ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு புது கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த லீரியஸ் புல்மேன் அவர் தான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வரும்போது வந்துட்டு அம்பி மாதிரி வருவார் ஓகே, அந்த பாப் கேரக்டர் இருக்கும்ல அம்பி மாதிரி வருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சென்ட்ரியா மாறுறப்ப அந்த சூட் எல்லாம் கொடுத்து பாக்குறப்ப வந்துட்டு மனசை பார்க்க ஒரு மாதிரி லிட்டலி கொஞ்சம் சூப்பர்மேன் வைப் அடிக்கிறாரு ஓகேவா. சூப்பர்மேன் சொல்லலாமா, அந்த மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு அந்த பவர்ஸ் அப்படி தான் இருக்கு. கண்ணில் மட்டும் லேசர் வந்துருச்சு, அவர் சூப்பர்மேன் தான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஸோ சென்ட்ரி கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சென்ட்ரியை வந்துட்டு வாய்டா மாறுவார். ஆக்சுவலி அவருக்கு 2 கேரக்டர், ஒரு லைக் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு அம்பியா இருந்தார்ல, இப்போ வந்துட்டு அனியனா மாறிடுவாரு ஓகே. இந்த ஒயிட்டா சொல்லி அதான் ஒயிட்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரே வந்துட்டு ஃபுல்லா கருப்பாயிரும். லைக் வந்து எப்படி சொன்னா இந்த நமக்குள்ள அந்த டார்க் பாஸ்ட் இருக்கும்ல, டார்க்கர் சைட் இருக்கும்ல, அதை வந்துட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பிளே பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒய்டுக்கும் சென்ட்ரிக்கும் சண்டை நடக்கும். அந்த சீன் ஒரு லேப்ல நடக்கும். அது செம்மையா இருக்கும் உண்மையிலே ஓகேவா. சென்ட்ரி வந்துட்டு லைக் அந்த ஒரு கோவத்துல வந்துட்டு ஒய்டை போட்டு அடிச்சுக்கு இருப்பானா. ஸோ நம்ம எலனா வந்துட்டு பின்னால இருந்து வந்து கட்டி பிடிப்பாங்க, நான் இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி சென்ட்ரியே ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட்ல தான் மாட்டியிருப்பான். அவனுக்கு ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட் இருக்கும் ஓகே. ஒரு டிப்ரெஷன் சொல்லலாம், ஒரு ஒரு ட்ராமால மாட்டியிருப்பான் ஓகேவா. லைஃப்ல வந்துட்டு ஒரு ட்ராமா நினைஞ்ச ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஓகேவா. ஆக்சுவலி சென்ட்ரியா அதை தான் மாட்டியிருப்பான். ஸோ எல்லாம் இதுலதான் காமிப்பாங்க ஓகேவா. நீங்க அந்த ட்ராமா விஷயத்த, அந்த ட்ராமா நிறைஞ்ச பாஸ்ட நீங்க எப்படி தாண்டி வரணும், கோத்ரூ பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு வந்துட்டு அதை வந்துட்டு இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. லைக் அது அந்த ஒரு சீன்லயே சொல்லியிருப்பாங்க. எல்லாம் அந்த சொன்னால சென்ட்ரி வந்துட்டு அதாவது நம்ம பாப் போட்டு வாய்டை போட்டு அடிக்கும் போது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஓடி வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், நீ தனியா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம யூஎஸ் ஏஜென்ட் வருவாரு, பக்கி வருவாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏவா வருவா, நம்ம ரெட் கார்டியன் வருவாரு, எல்லாம் கட்டி பிடிப்பாங்க ஓகேவா. லைக் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ஒன்னா சேருவாங்க, ஆறுதல் எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பாங்க. அங்கிருந்து உடச்சிட்டு அந்த ட்ராமாட்டிக் பாஸ்ட்ல உடச்சிட்டு ஒய்டு காணாம போயிடுவோம். ஒய்டை காணாடிச்சு திரும்ப பேக் டு நார்மல் எல்லாம் மாறும் ஓகேவா. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிட்டரலி அந்த மொத்த யூஎஸ்ஆ நியூயார்க்கா எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, மொத்த நியூயார்க்னு நினைக்கிறேன். அந்த மொத்த சிட்டியே வந்துட்டு டார்க் ஆயிரும் ஓகேவா. எல்லாம் செத்துட்டு இருப்பாங்க. லைக் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி புகை மாதிரி, லைக் எப்படி சொல்றது, ஒரு கருப்பு மை மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எடுத்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேவா. அண்ட் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நான் சொல்லிட்டேன். பார்க்க போனா பக்கி வந்துட்டு தான் லீடரா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர் ரைட்டா. அண்ட் வந்துட்டு அவருக்கு 110 வயசாகுது ஓகேவா. அது வந்துட்டு இது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க 110 வயசாகுது. வந்துட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு ஓகேவா. ஸோ அவர் தான் ஒரு லீடரா இருந்து ஒரு 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 அந்த டீம் லீடரா இருக்கணும். பட் வந்துட்டு இல்லை, இந்த டீம் லீடர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எலனா பெலோவான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி
மக்கள் வந்துட்டு கை தட்டி கொண்டாடுவாங்க. ஓகே, நம்மளுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டு புது ஹீரோஸ் கிடைச்சிட்டாங்க, சூப்பர் ஹீரோஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வாண்டட்லி அவங்க பண்ணல. யாருமே வந்துட்டு நம்ம எலனாவா இருக்கட்டும், நம்ம ரெட் கார்டியன், யூஎஸ் ஏஜென்ட், இவங்கலாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு வாண்டட்லி லைக் வேணும்னு சூப்பர் பவர் நாங்க வந்துட்டு ஹீரோவா இருக்கணும், ஹீரோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல. அவங்க பண்ண அந்த ஆபத்துல உதவுன விஷயம், மக்களை காப்பாத்தின விஷயம், சின்ன பிள்ளைங்களை காப்பாத்தின விஷயம், அந்த நேரத்துல வாய்டே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால அந்த நேரத்துல வந்து காப்பாத்தின விஷயம், அந்த மக்கள் பார்த்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க இவங்க நம்மளோட புது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம வேலண்டினா இந்த புது நியூ அவெஞ்சர்ஸை நாங்க தான் உருவாக்கணும், சீக்கிரட்டா வச்சிருந்தோம், இப்போ நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த வேர்ல்டுக்கு த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் அவன் வாங்கிப்பா. அந்த சீனை பார்க்கும்போது செம்ம காண்டா இருந்துச்சு. இவளை போட்டு கொல்லுங்கடா, நம்ம ரெட் கார்டியனே சொல்லுவாரு, நான் அவளை கொல்லணும் போல இருக்கு, அட்லீஸ்ட் வந்து இவளோட எலும்பு மட்டும் சில எலும்பு மட்டும் நான் உடச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எலுமையாச்சும் உடச்சு தொலைங்கடா, அந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம காண்டா இருக்கும் அவ கேரக்டர் பார்த்தா. ஓகேவா, ஓவரால் அந்த படமும் முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெட் கார்டியன் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போய் ஏதோ வாங்கிட்டு இருப்பாரு. ஓகேவா, அண்ட் வந்து அந்த காம்ப்ளெக்ஸா அந்த கொக்கோ கிரன்ச்லாம் இருக்கும்ல, அதுல வந்து அந்த பாக்ஸ்ல வந்துட்டு அந்த நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லி அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்கோம். ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ரெட் கார்டியன் வந்துட்டு தாடிலாம் எடுத்துட்டு வந்துட்டு லைக் அந்த மஸ்டர்ஸ் லுக்ல இருப்பாரு. ஓகேவா, கிளீன் ஷேவ் லுக்ல இருப்பாரு. ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு ஓகே இதை பாருங்க, போட்டோலாம் அந்த பாக்ஸ் இருக்கும்ல, பாக்ஸ்லாம் மூஞ்ச கிட்ட வச்சு காமிப்பாங்க, இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ள அவ போயிடுவா அந்த கஸ்டமர். ஓகேவா, அது கொஞ்சம் ஃபன்னான ஒரு லைக் எப்படி காட்டுறாங்கன்னா வந்துட்டு இந்த நியூ அவெஞ்சர்ஸ் வந்து எப்படி மக்கள் எப்படி வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க இந்த நியூ அவெஞ்சர்ஸ், அதை வந்துட்டு நம்ம டேவிட் ஹாபரை வச்சு சொல்லியிருப்பாங்க, அதாவது ரெட் கார்டியன் கேரக்டர் வச்சு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் முக்கியமான போஸ்ட் கிரெடிட்ஸா. ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீன் தான் செம்ம இம்பார்ட்டன்டான சீன். ஓகேவா, அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி வந்து ரூமரா கிளம்பிடுச்சு, கண்டிப்பா அடுத்த படத்துக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கான படத்தோட லீடு விட்டுருப்பாங்க இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உட்காந்துட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஏதோ சிஸ்டம்ல வந்துட்டு ஏதோ புது ஷிப்பு வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அதை தட்டி பார்த்தா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஒரு ஷிப்பு தான் வரும். ஓகேவா, ஸோ பட் அந்த ஷிப்ல யார் இருக்கான்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு தியரி போய்கிட்டு தான் இருக்கு. மேபி நம்ம டாக்டர் டூமே அந்த ஷிப்ல இருக்கலாம், இல்லாட்டி மொத்த ஃபேண்டாஸ்டிக் டீமே இருக்கலாம், இல்லாட்டி நம்ம மேபி டூமே இருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேபி என்னோட கெஸ் படி வந்துட்டு இந்த ஷிப்ல வந்துட்டு டாக்டர் டூம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா, டாக்டர் டூமோ ரிச்சர்ஸ் இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது இப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம், ஜஸ்ட் டூம்ஸ்டிக்காவை ஒரு லீடுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படமே வரும். ஓகேவா, அதில் செம்ம தரமான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதில் அந்த படத்தோட ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ 2 hours ஒரு 5 minutesக்கான ஒரு மூவி. ஸோ கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த படத்தை உட்காந்து மெதுவாக பாருங்க. செம்மையா அந்த மென்டல் ஹெல்த்தால பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஹேண்டில் பண்றது இந்த விஷயத்தை, அந்த ட்ராமாட்டிக் பாஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு ரைட்டிங் வைஸ் செம்மையா ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடிச்ச ஆக்டர்ஸும் செம்மையா சூப்பரா வந்துட்டு அந்த அந்த ஸ்டோரியை வந்துட்டு எலிவேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பிளெயினான ஸ்டோரி தான், பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா டைம் தான் செக் பண்ணி பாருங்க Disney Plusல. ஸோ யா பார்த்ததுக்கு உங்க தாட்ஸ் மியூசிக்கில் ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யா நான் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.